ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு அளிக்கும் நிதி பகிர்வை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் நெல்லை டவுனில் அல்வா கொடுக்கும் போராட்டம் நெல்லையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது வரை பணிகள் துவங்காத எய்ம்ஸ் மூலமாக தமிழக மக்களுக்கு மோடி அரசு அல்வா கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்தார். ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மோடி அரசின் ஆயுட்காலமே இன்னும் 2 நாட்களில் முடிய போகிறது. அடிக்கல் நாட்டும் போது அவர் வைத்த ஒரு செங்கலை கொண்டு தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி மேற்கொண்டார். அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து தற்போது சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறது. மோடி அரசிற்கு சொரணை இருந்தால் இதற்கு பிறகாவது நிதி ஒதுக்கீடு செய்திருப்பார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மழை வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தார்கள். இந்தியாவே இங்கு உள்ள மக்களை பார்த்து கண்ணீர் வடித்தது. நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங் ஆகியோர் தமிழகத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டார்கள். நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வந்து படம் போட்டுவிட்டு சென்றார். தற்போது வரை ஒரு சல்லி காசு கூட தரவில்லை என்றும் மத்திய அரசின் அதிகாரிகளும் வந்து ஆய்வு செய்துவிட்டு சென்றார்கள். ஆனால் இதுவரை நிதி வழங்கப்படவில்லை. பணம் கேட்டு நாங்கள் கெஞ்சவில்லை என்றும் உரிமையை தமிழக முதலமைச்சர் கேட்கிறார் என்றும் அவர் கூறினார். 6 லட்சம் கோடி GST உள்ளிட்ட வரியாக தமிழகம் செலுத்தியுள்ளது. தமிழகத்திற்கு 2 லட்சம் கோடி மட்டுமே திருப்பி தரப்பட்டுள்ளது. 71% வரியாக நாம் கொடுத்த நிலையில் தமிழகம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது 10% மட்டுமே திருப்பி கேட்கிறோம். குஜராத் மாநிலத்திற்கு கூடுதல் பகிர்வை அளிக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திற்கு 1 ரூபாய் அவர்கள் செலுத்தினால் 2 ரூபாயாக திருப்பி வழங்கப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது வரை பணிகள் துவங்கப்படாத எய்ம்ஸ் மூலமாக தமிழக மக்களுக்கு மோடி அரசு அல்வா கொடுத்திருக்கிறது. வெள்ள பாதிப்பு நிவாரணம் வழங்காத நிலையில் அதிலும் அல்வா வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இவ்வாறு தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கும் பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது. மக்களுக்கு தொடர்ந்து அல்வா கொடுத்து வரும் மோடி அரசிற்கு அல்வா கொடுக்கும் வகையில் அல்வாவிற்கு புகழ்பெற்ற திருநெல்வேலியில் இருந்து அல்வா கொடுக்கும் போராட்டத்தை நடத்துகின்றோம். வரி பகிர்வு, வரி செலுத்துவது குறித்து நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் பேசியது பித்தளா. தமிழக மக்கள் 18% நிர்மலா சீதாராமன் இலாக்காவிற்கு வரியாக செலுத்துகிறார்கள். நாம் கேட்பது உரிமை. நிர்மலா சீதாராமனுக்கு நிதி குறித்து அவரது கணவரை பதிலளித்து இருக்கிறார். அவர் புருஷன் பேச்சை கேட்காவது நல்லது. முதலமைச்சரின் வெளிநாடு பயணத்தில் தொழில் முதலீடுகள் எதுவும் வரவில்லை. அதற்கு வெள்ளை அறிக்கை தர வேண்டும் என அண்ணாமலை கேட்பது குறித்து கேள்விக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது, இங்கு வெள்ளரிக்காய் நிறைய கிடைக்கிறது, அதை வேண்டுமானால் கொடுக்கலாம் என பதிலளித்தார். சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையிலே நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் இதே மோடி அரசு அடிக்கல் நாட்டியிருக்கிறது. அந்த அடிக்கல் நாட்டப்பட்டு ஏறத்தாழ 5 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒற்றை செங்கல்லை அவர்கள் நட்ட அந்த ஒற்றை செங்கல்லை நாடு முழுவதும் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம். இதற்கு பிறகாவது மோடி அரசுக்கு சொரணை ஏற்பட்டு கொஞ்சமாவது உணர்வு இருந்தால் தமிழ் மக்களுடைய இந்த எதிர்ப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர் வெளிப்படுத்துகிற வகையில் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். அதாவது ஒரு சொரணை ஏற்பட்டு உடனடியாக அதற்கு நிதி வழங்கி எய்ம்ஸ் கல்லூரியை கட்டுவதற்கு இது நாள் வரை நடவடிக்கை எடுக்கிறது. இந்த 2 நாளில் பாருங்கள் முடியும். இவருடைய ஆயுள் காலமே மோடி ஆயுள் காலம் இந்த ஆட்சியுடைய ஆயுள் தவறாக இந்த மோடி ஆட்சியுடைய ஆயுள் இந்த
இந்த 1-2 நாள்ல பாராளுமன்றம் பீரியட் முடிய போகுது. இதுவரையிலே நீதி ஒதுக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையிலே 100 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு 103 கோடி மக்கள் அனுபவித்தார்கள். ஏறத்தாழ யாருமே 80 வயது உள்ளவர்கள் கூட தூத்துக்குடி மக்கள் பார்த்தார்கள். இந்தியாவே கண்ணீர் வடித்தது. தமிழ்நாட்டு மக்கள் பேராபத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று எல்லோரும் ஆறுதல் கூறினார்கள். நிர்மலா சீதாராமன் அங்கே இருந்து இங்கே வந்தார், வேடம் போட்டார், கோயிலுக்கு போனார். குண்டியில போடாதீங்க, அந்த துட்டு தட்டில் போடுங்கன்னார். அந்த தட்டில் போற காசு யாருக்கு போகணும்? அதை பேசிவிட்டு வீராவேசம் பேசிவிட்டு போன நிர்மலா சீதாராமன் இதுவரையிலே ஒரு சல்லி காசை கூட வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு தரவில்லை. அதே போல ராஜ்நாத் பார்த்துக்கிட்டு போனார். மத்திய சர்க்காரிலே இருந்து அதிகாரிகளை அனுப்பினார்கள். ஆனால் இதுவரையில் நாம் இவருடைய கெஞ்சவில்லை. இவருடைய உரிமையை நாங்களுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையைத்தான் தளபதி மு.க. ஸ்டாலின் கேட்கிறார். ஏறத்தாழ 6 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டியில இதுவரையிலே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததோ ஏறத்தாழ 2 லட்சம் தான். ஆக 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் திருப்பி. ஆக பிச்சை கேட்கவில்லை, அதிகாரத்தோடு கேட்கிறோம். எங்களிடத்திலே நீங்கள் பறித்து வைத்திருக்கிற 71% இருந்து 10% எங்களுக்கு இந்த ஆபத்தான நேரத்தில் கொடுங்கள் என்று கேட்டால் வீராப்பு பேசுகிறார்கள். குஜராத்தில் கொடுக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே 1 ரூபாய் அவர்கள் செலுத்திய வரிக்கு 2 ரூபாயாக கூட்டி தருகிறார்கள். ஆனால் இங்கே நாங்கள் செலுத்திய 1 ரூபாய் வட்டிக்கு 20 பணத்திற்கு வரிக்கு 29 காசு தான் தருகிறார்கள். ஆக ஏற்கனவே எய்ம்ஸிலே கொடுக்கிறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு அல்வா கொடுத்தார். தூத்துக்குடியிலே தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள நிவாரணத்திற்கும் அல்வா கொடுத்து விட்டார். ஆகவே அல்வா திருநெல்வேலியிலிருந்து மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் அல்வா கொடுத்து போகிறார்கள். ஒரு இடம் கூட இந்த மாநிலத்திலே பிஜேபிக்கு கிடைக்காது என்பதை உணர்த்துகிற வகையிலே தான் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் வர நடைபெற இருக்கிற தேர்தலில் மோடிக்கு அல்வா கொடுக்க போகிறார்கள் என்பதை உணர்த்துகிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம்.